நிலை வாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 23ஆம் நாள் தியானம். 5 அப்பம் 2 மீன் பகிர்வை குறித்து தியானிக்கும் இவ்வாரத்தில் இச்சம்பவம் நமக்கு பகிர்வின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. 4 நற்செய்தியிலும் இந்த அற்புதம் எழுதப்பட்டுள்ளது. லூக்கா 9இல் 12 சீடர்களை கிராமத்துக்குள் அனுப்புகிறார். அவர்களுக்கு பேய்களை அடக்கவும் பிணிகளை போக்கவும் அதிகாரம் கொடுத்தார். இறையாட்சியை பற்றி பறைசாற்றவும் அனுப்பினார் எனவும், அதனைத் தொடர்ந்து ஏரோதின் குழப்பமான மனநிலையை கூறி இந்த 5000 பேரை போஷித்த சம்பவம் தரப்பட்டுள்ளது. இறையரசு மலர வேண்டுமானால் தங்களை பிடித்துள்ள தீமை அகற்றப்பட வேண்டும். பேய் என்பது தீமையின் ஆளுகை. அவை அகற்றப்பட்டு புதிய நம்பிக்கை உருவாக்கப்பட வேண்டும். இறை ஆளுகை உணரப்பட வேண்டும். இதை சீடர்கள் மகிழ்ச்சியாக இயேசுவிடம் வந்து தெரிவித்தார்கள். அவர்களின் அறிக்கை அதை நிரூபித்தது. தீமை அகற்றப்பட்டு இறை அரசு மலர்ந்த செய்தி உரைக்கப்படுகின்ற சூழலில் அவர்கள் தனித்திருக்க விரும்பி சென்றனர். மக்கள் கூட்டம் அவர்களை விடவில்லை. இந்த சூழலில்தான் சீடர்கள் இயேசுவிடம் மக்களை அகற்றும்படி அல்லது அனுப்பிவிடும்படி கோரினார்கள். இது மனித மனநிலை. தீமையை அகற்ற விரும்பி பணி செய்த சீடர்கள் இறையரசின் செய்தியை அறிவித்தவர்கள். அவர்களை தேடி வந்தவர்களை உணவின் நிமித்தம் திருப்பி அனுப்ப பார்த்தார்கள். இயேசு இல்லை, நீங்களே உணவு கொடுங்கள் என்றார். நீங்களே பராமரிக்க வேண்டும் என்கின்றார். இறையாளுகையை தேடி வந்தவர்களை அனுப்பிவிடுவது முறையல்ல. அவர்கள் தேவை சந்திக்கப்பட வேண்டும். சீடர்களை கிராமத்துக்குள் அனுப்பும் போது பணப்பையோ உணவோ கொண்டு போக வேண்டாம், ஒரு அங்கி போதும் என்று அனுப்பினார். இறை நம்பிக்கையில் அவர்கள் செல்ல தூண்டப்பட்டார்கள் என காண்கிறோம். அப்படி உணவு எடுக்காமல் சென்று நிறைவாக போஷிக்கப்பட்டு திரும்பி வந்து சான்று பகிர்ந்த சீடர்கள் இங்கு தம்மால் வழிநடத்தப்பட்ட மக்களை உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பிவிடும் என்பது முறையல்ல. அவர்களை பராமரிப்பது நமது பணி. இருப்பதை கொண்டு வாருங்கள் என்ற இயேசுவின் கரத்தில் 5 அப்பம் 2 மீன் கொடுத்து இருப்பதை பகிர்வதில் வரும் அற்புதத்தை காண்பித்தார். இன்று நமது நிலைவாழ்வின் பயணத்தில் நமது சிந்தனைகளையும் மாற்றுவோம். இயேசுவின் மனநிலையை தரித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.